சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இது வந்து ஒரு ஸ்பானிஷ் படம். ஸ்பானிஷ் படத்தை தமிழ் டப் பண்ணி பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. பட் நல்ல கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து தமிழ் டப் பண்ணி இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஒர்த்தான படம் தான். ஸ்டோரி என்னன்னு பார்க்கும்போது, ஒரு ரக்பி பிளேயர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ரக்பி பிளேயர்ஸ் வந்து ஏரோப்ளைனில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஜம்மு காஷ்மீரை விட ஒரு மோசமான ஒரு இடத்துல பிளைன் கிராஷ் ஆகி விழுவுது. அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, 2 மாதம் அங்கே சிக்கியிருப்பாங்க, 72 days சம்திங். அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரி. ஒரு படம் ஆரம்பித்தா ஒரு ஸ்மால் மீட்டரில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கதை டெவலப் ஆகும் நம்மளுக்கு சுவாரஸ்யம் கூடும். இந்த படம் வந்து படம் ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துலேயே இந்த ஒரு சுவாரஸ்யம் எங்கேயோ போயிடுது. எடுத்த உடனே கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாட்டிக்கிட்டவங்க வந்து அப்பாடா இப்போதான் ஒரு தப்பிச்சாங்க அப்படி இப்படின்னு நினைக்கும் போது அடுத்ததே ஒரு பிபி வர மாதிரி ஒரு சீன் வரும். அதுதான் படம் வந்து இந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையில ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே. அப்புறம் இந்த படத்துடைய படக்குழுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அப்படின்னு தான் சொல்லணும். பனிப்பிரதேசத்தில் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைலர் டீசர் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இந்த மாதிரி படம் எடுக்கிறது. அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டுகள் கொடுத்ததாகணும். கெட்ட படத்தை ரிவ்யூ பண்ணுறோமோ, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒருத்தான படத்தை பார்த்தா அதை வந்து ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த சேனலோட ஒரு மெயின் மோட்டிவே. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம். தமிழில் இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணுவாங்கன்னு தெரில, மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம். பார்க்கும்போது இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு வித்தியாசமான முயற்சி எடுக்கவும் இப்போ தமிழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜனவரி 12 வந்து அயலான் வருது. அது எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். அயலான் நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு புதுசான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 கண்டிப்பாக 92 தரலாம். கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ்லாம் எனக்கு பெருசாக தோணலை. இந்த படத்தில் நெகட்டிவ் கண்டுபிடிச்சா நல்லா மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இதை கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் படத்தோட எண்டில்.